வணக்கம். Asusல Intel i3 11th generation ப்ராசஸரோட வர Asus VivoBook 15 அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் சைடில் லேப்டாப் சார்ஜ் போடுறதுக்கான பவர் அடாப்டர் ப்ளஸ் அதோட பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குற சார்ஜர் இது. நார்மல் டைப் பவர் பின் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாது. அடுத்ததாக லேப்டாப்பை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி லேப்டாப்புக்கு கீழே ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த லேப்டாப் எஸ்எஸ்டியோட மட்டும்தான் வருது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கான கிட் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோட லிங்க் கார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக லேப்டாப் ஒரு ஒயிட் கலர் கவருக்குள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஓவரால் பாக்ஸ் கண்டென்ட்னு பார்க்கும்பொழுது லேப்டாப், சார்ஜர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மாதிரியான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ராவாக இன்டர்னல் ஹார்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான கிட் இருக்குது. இந்த லேப்டாப் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கை கொடுக்குது. ஆசஸ் இதோட கலரை டிரான்ஸ்பரண்ட் சில்வர்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற ப்ராசர்னு பார்க்கும்பொழுது Intel i3 11th generation ப்ராசர் இருக்குது. அதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீட்னு பார்த்தோம்னா 3 GHz அண்ட் டர்போ மோடில் அப் டு 4.1 GHz வரைக்கும் போகும். ஸ்டோரேஜ்னு பார்க்கும்பொழுது 256 GB சாலிட் ஸ்டேட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்ற ப்ரீ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்ஸ்லாம் போக 153 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்குது. இது 8 GB ரேம் இருக்கிற வேரியன்ட். ரேம் ஸ்லாட்ஸ் ரெண்டுமே ஆக்குபைடு. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸோடு தான் வருது. அடுத்த சாஃப்ட்வேர்ஸ்னு பார்க்கும்பொழுது Windows 10 ஹோம் எடிஷன் இருக்குது, 64-bit OS. நாங்கள் இந்த OS அப்டேட் வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் பண்ணிட்டோம். இந்த லேப்டாப் Windows 11 காம்பேக்டபிள் தான், கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்துடும் அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் கமிட் பண்ணியிருக்காங்க. பட் Windows 11ல் கார்ட்ஸில் இருக்கிற வீடியோஸோட பிரச்சனைலாம் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததான் மைக்ரோசாஃப்ட் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2019 எடிஷன் பில்டினாக வருது. அண்ட் வெர்ஷன் பார்க்கும்பொழுது McAfee 1 year ஃபுல் வெர்ஷன் பில்டினாக கொடுத்துருக்காங்க. கூடவே மை ஆசஸ் மாதிரியான சில ஆசஸ் ப்ரீ இன்ஸ்டால் சாஃப்ட்வேரோடு இருக்குது. அடுத்ததாக கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது VGA அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில் USB 3.0 ஜென்ரேஷன் 1ல் டைப் ஏ போர்ட் ஒன்று இருக்குது, டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது. ஒரு USB 2.0 டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆடியோ ஜாக் இருக்குது. வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பார்த்தோம்னா Wi-Fi 5 டியூவல் பேண்ட் சப்போர்ட்டோட வருது. ப்ளூடூத்தில் வெர்ஷன் 4.1 ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்போட டிசைன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் சைஸ் 15.6 inch அண்ட் 1920x1080 பிக்சல்ஸ் இருக்கிற ஃபுல் HD டிஸ்பிளே. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் 200 nits. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தோம்னா 83%. சிக்லெட் டைப் கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டடாக லெஃப்ட் சைடில் நியூமரிக்கல் கீஸோடு வருது. கீபோர்டும் லேப்டாப் கலர்லேயே சில்வர் அண்ட் கிரேஷான கலரில் இருக்குது. மவுஸ் பேடோட டாப் லெஃப்ட் சைடு கார்னரில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இனிஷியல் யூசேஜுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமரான்னு பார்த்தோம்னா பேருக்கு ஒரு VGA கேமரா கொடுத்துருக்காங்க. தட்ஸ் பிலோ அவரேஜ். ஸோ இனிஷியல் யூசேஜுக்கு SSD அப்படிங்கிறனால பூட் ஸ்பீட் அண்ட் ஆப்ரேஷன் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஹார்ட் டிஸ்க் ஆடபிள், MS ஆஃபீஸ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், Windows 11 அப்கிரேடபிள்னு இந்த லேப்டாப்போட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. இந்த லேப்பை நீங்கள் பார்க்குறக்கும் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் லைக் பட்டன் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூவை நாங்கள் இன்னும் இன்டெப்த்தாக யூஸ் பண்ணிட்டு Windows 11 அப்கிரேட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த லேப் பற்றி உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேப்டாப் வாங்க போகிறாங்க, இல்லை இந்த Asus லேப்டாப் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.